எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் நம் அனைவருக்கும் கிருபையாக இந்த 6ஆம் மாதத்தில் நுழையவும், இதில் முதல் ஓய்வு நாளை நாம் கர்த்தருடைய சமூகத்தை தேடி அவருடைய பாதத்தில் இந்த நாளில் அமரவும், இந்த ஓய்வு நாளை கொண்டாடவும் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளில் மதுரை மத்திய தமிழ் திருச்சபையோடு ஓய்வு நாளில் கர்த்தரை தொழுது கொள்ள இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தருடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் இந்த ஓய்வு நாளில் நம்ம எல்லாருக்கும் உண்டாகும்படி தேவன் தாமே நமக்கு அருள் செய்வாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடந்த 4 வெள்ளிக்கிழமைகள் என்ன செய்தோம் என்றால், நமது ஒரே பாதுகாப்பு என்ற தலைப்பில் நாம் சத்தியங்களை படித்து கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் இந்த பாதுகாப்பு என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையாகிவிட்டது நாம் இருக்கிறது நாட்களில். அதனால தான் கையை போட்டு போட்டு துடைக்கிறோம், அதனால தான் தள்ளி தள்ளி நிற்கிறோம், அதனால தான் மூக்கு வாய் எல்லாத்தையும் மூடிக்கிறோம். பாதுகாப்பு, சேஃப்டி, ஃபார் சேஃப்டி சேக். நமது ஒரே பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் பல பாடங்களை படித்துக் கொண்டு வருகின்றோம். அவர் ஒன்லி சேஃப்டி. முதலாவது பாகத்தில் கிருபையே, தேவனுடைய கிருபையினால் நாம் சூழப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் நமக்கு ஒரே பாதுகாப்பு என்று நாம் படித்தோம். இரண்டாவது பாகத்தில் விழித்திருந்து ஜெபம் செய்வதே நமது ஒரே பாதுகாப்பு என்று நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவது பாகத்தில் கிறிஸ்துவை சார்ந்திருப்பதே நமது ஒரே பாதுகாப்பு என்று நாம் பாடம் படித்தோம். கடந்த வாரம் the written word is our only safety, எழுதப்பட்ட வார்த்தையே நமது ஒரே பாதுகாப்பு என்று நாம் போன வாரத்தில் படித்தோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பாகம் 5 என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக உபாகமம் 7:6 அடிப்படையாக வைத்து, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா, ஜெபித்து நாம் துவங்குவோம். எங்கள் நல்ல பரமபிதாவே, உடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செமையான வழியிலே நடத்துகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்ல ஆவியானவர் எங்களை தயவாக நடத்தி வருகிறார், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தகப்பனே, எல்லா பொல்லாப்புகளுக்கும் விக்கினங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிறீர் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் எங்களுடைய சபையாருக்கெல்லாம் நீர் போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் ஆண்டவரே, முதலாவது ஓய்வு நாள், இந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நமது ஒரே பாதுகாப்பு என்ற தலைப்பில் 5வது பாக சத்தியத்தை பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. தகப்பனே, நீர் பேசும் தெய்வம், நாங்கள் தீவிரமாய் கேட்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு தடையில்லாதபடி கர்த்தாவை எல்லாருக்கும் நெட்வொர்க் நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தை ஆண்டவரே, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் அவர்கள் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்குள்ளும் ஆண்டோட வார்த்தை சென்று சேரட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும், முற்றிலுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வைத்து நம்முடைய தியானத்தை நாம் துவங்க இருக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள, பூச்சக்கரம் என்று சொன்னால் உலகத்தை அந்த வார்த்தையினால் வேதாகமம் குறிப்பிட்டு அழைக்கிறது. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று நமக்கு வாசிக்கிறோம்.
பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தமக்கு சொந்தமாயிருக்கும்படி. அன்பானவர்களே, வேதாகமத்தின் மிக மேன்மையான விசேஷம் இது. வாட் இஸ் தி மோஸ்ட் precious thing in the Bible என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தம் சொந்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை தம் ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டாரே, இதுதான் வேதாகமத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விசேஷம். பாருங்கள், இதை எப்படி நம்ம படிக்கிறோம்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படித்தோம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்தமான ஜனம். இது ஆங்கிலத்தில் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, God's peculiar people. தேவனுக்கு சொந்தமான ஜனம், சம்பத்து அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வார்த்தை பெக்யூலியர் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை பைபிள்ல. This word is found in the Bible for 7 times. 7 தடவை இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து 7 தடவை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக 6 தரம் ஆணித்தரமான பதிவுகள். இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை எதை யாரை சுட்டி காட்டுகிறது பார்க்கலாமா? அந்த 7 பதிவுகளையும் பார்ப்போம். முதலாவது யாத்திரா 19:5 a peculiar treasure, எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னு படிக்கிறோம். பாருங்களேன், யாத்திரா 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்களே, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. ஆங்கிலத்தில் பாருங்க, a peculiar treasure என்று வாசிக்கிறோம். இரண்டாவது பாருங்க, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். To be a peculiar people unto the Lord. கர்த்தருக்கு சொந்த ஜனங்கள் என்று வாசிக்கிறோம். வசனத்தை படிப்போம். உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பெக்யூலியர், சொந்த ஜனங்கள். முதல்ல படித்தோம் சொந்த சம்பத்துன்னு படித்தோம். இப்போ சொந்த ஜனங்கள் அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது பாருங்களேன், உபாகமம் 26:18. டு பி ஹிஸ் பெக்யூலியர் பீப்புள், எனக்கு சொந்த ஜனம். வாசிப்போம். உபாகமம் 26:18. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. இது மூணாவது இடம், பெக்யூலியர் என்ற வார்த்தை வரக்கூடிய இடம். நான்காவது பாருங்களேன், சங்கீதம் 135 4வது வசனம். இஸ்ரேல் ஃபார் இஸ் பெக்யூலியர் ட்ரெஷர், இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக அப்படின்னு பார்க்கிறோம். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 135 4 கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இஸ்ரேல் ஃபார் இஸ் பெக்யூலியர் ட்ரெஷர், சொந்த சம்பத்து அப்படின்னு நீங்க சொல்லலாம். இஸ்ரவேலை தமக்கு சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டார் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது இடத்துக்கு போவோமே, தீத்து 2:14. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரோம். இது வரைக்கும் 4 வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்கள் பார்க்கிறோம். தீத்து 2:14. Purify unto himself a peculiar people,
தமக்குரிய சொந்த ஜனங்களாக, வசனத்தை முழுவதும் வாசிப்போமே, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன், தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், சிலுவையில மரித்தார். Purify unto himself a peculiar people. கவனிச்சீங்களா? இது 5வது இடம், peculiar. 6வது பாருங்களேன், 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். A peculiar people, அவருக்கு சொந்தமான ஜனம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். A peculiar people. 1 பேதுரு 2:9. அன்பானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சீங்களா? 6 இடங்களை படித்தோம். 4 இடங்கள் பழைய ஏற்பாடு, 2 இடங்கள் புதிய ஏற்பாடு, மொத்தம் 7 இடங்கள் சொன்னேன். 7வது தடவையாக எங்க இருக்குன்னா பிரசங்கி 2:8, the peculiar treasure of kings. ராஜ சம்பத்து இங்க வேற அர்த்தத்தில் வருது. இந்த சம்பத்து வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்த சாலமோன் என்னெல்லாம் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருடைய செல்வம், ஆடம்பரம் எல்லாம் குறித்து பிரசங்கி 2 அதிகாரத்தில் பேசுறார். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், 7 இடங்களில் இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை வருகிறது. சொந்த ஜனம், சம்பத்து அப்படிலாம் வார்த்தைகள் மாறி மாறி வருது. ஆங்கிலத்தில் பெக்யூலியர். இந்த 7 இடங்கள்ல 6 இடங்களில் இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா ஆண்டோடைய ஜனத்தை குறிக்கிறது. சொந்த ஜனம், எனக்கு சொந்த ஜனம், கர்த்தருக்கு சொந்த ஜனம் என்று இந்த 7ல் 6 தடவை இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை ஆண்டோடைய பிள்ளைகளை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பார்க்கணும். கவனிச்சிங்களா? 7 தடவை இந்த வார்த்தை வருது, 6 தடவை கர்த்தருடைய பிள்ளைகளை சுட்டி காட்டுகிறது. ஒரு தடவை தான் சாலமோன் தன்னுடைய காரியத்தை பற்றி பேசுகிறார். அன்பானவர்களே, அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான வார்த்தை, பெக்யூலியர் பீப்புள். இத ஆங்கில ஒத்துவாக்கிய அகராதி, ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ், அந்த ஒத்துவாக்கிய அகராதியில பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தைக்கு இருக்கிற எபிரேய வார்த்தை செகுல்லா. செகுல்லா என்ற வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வம், வெல்த், ஜுவல், மாணிக்கம் என்று பொருள். ஸ்பெஷல், விசேஷமான என்று பொருள். பெக்யூலியர் அப்படின்னா எனக்கு சொந்த ஜனம் என்றால் என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வமாகிய ஜனங்கள், என்னுடைய மாணிக்கம், என்னுடைய முத்துக்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றார். எனக்கு விசேஷமான ஜனம் பெக்யூலியர் என்று சொன்னால் இத்தனை அர்த்தம் இருக்கு பாருங்களேன். இதே வார்த்தை, ஏன்னா 4 இடத்துல இந்த வார்த்தையை படித்தோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டோட ஜனங்களோடு சம்மந்தப்பட்டு பேசுகிறது. புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை. பெக்யூலியர் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா பெரியாஷியஸ் என்ற ஒரு வார்த்தை. பெரியாஷியஸ், இதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை தான் ப்ரெஷியஸ். ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ப்ரெஷியஸ், விலையேற பெற்ற. இன்னொரு ஆங்கில அர்த்தம் பீயிங் பியாண்ட் யூஷுவல். என்ன அர்த்தம் அப்படின்னா அபூர்வமான. ப்ரெஷியஸ், விலையேற பெற்ற. ஆண்டோடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு விலையேற பெற்றவர்கள், அபூர்வமானவர்கள். இந்த உலகத்துல எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் உங்களை எனக்கு சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள், அபூர்வமானவர்கள். நாம் அவருடைய பார்வையில மாணிக்க கற்கள், அவருடைய செல்வம், அவருடைய சம்பத்து என்றெல்லாம் நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய திருச்சபையினுடைய பைபிள் கமெண்ட்ரி, எஸ்டி பைபிள் கமெண்ட்ரி பாகம் 1 பக்கம் 595 படித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு தற்பிரதிஷ்டையுள்ள கிறிஸ்தவனும் நமது கர்த்தரின் கிரீடத்தில்
ஒரு மாணிக்கமாக இருக்கிறார். அப்படியே கர்த்தரால் கருதவும் படுகிறார். ஆண்டோடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் தற்பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு தற்பிரதிஷ்டை உள்ள கிறிஸ்தவனும் நமது கர்த்தரின் கிரீடத்தில் ஒரு மாணிக்கமாக இருக்கிறார். அப்படியே கர்த்தரால் கருதவும் படுகிறார். மாணிக்கமா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை மாணிக்கமாத்தான் அவர் கருதுகிறார். You and I are jewels in the sight of God. God is considering all of us as his jewels. நீங்க இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை இன்னொரு வசனமாக நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, when I gather my jewels என்று படிக்கணும் ஆங்கிலத்தில். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஜுவல்ஸ் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் தாங்க ஆண்டவருக்கு ஜுவல்ஸ். நமக்கு எதுக்குங்க ஜுவல்ஸ்? ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தான் அவருக்கு மாணிக்க கற்களாக, முத்துக்களாக இருக்கிறோம். நாம ஏன் நகை நட்டுகளை தேட வேண்டும்? நோ நீட் அட் ஆல். அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மை மாணிக்க கற்களாக, அவருடைய கிரீடத்தில் நம்மை மாணிக்க கற்களாக அவர் வைக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்ப எத்தனை பெரிய மேன்மை பார்த்தீர்களா? அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு 6 தடவை பெக்யூலியர் பீப்புள், பெக்யூலியர் ட்ரெஷர், சொந்த ஜனம், சொந்த சம்பத்து என்று தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, பொதுவாக சொல்லுவாங்க மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு. ஜவஹர்லால் நேரு அவர்களை சாச்சாஜி அவர் சொல்லுவாங்க, மனிதருள் மாணிக்கம். பிரியமானவர்களே, அவர் மட்டும்தானா? இன்னைக்கு உலகம் சொல்லுது அவர் மனிதருள் மாணிக்கம் என்று. ஆனால் ஆண்டோடைய பார்வையில நம்ம எல்லாரும் மாணிக்கம். மல்கியா 3:17 அப்படித்தான் வாசிச்சோம். ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கு. When I gather my jewels, they shall be mine, says the Lord of hosts. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மாணிக்க கற்கள். நேர்த்தியான நேர்மையான கிறிஸ்தவர்கள் அனைவருமே மாணிக்கங்களாக இருக்க வேண்டும், இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். You and I are precious stones in the sight of God. நீங்களும் நானும் ஆண்டோடைய பார்வையில வெளியேற பெற்ற கற்களாக, தற்பிரதிஷ்டை உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் ஆண்டோடைய கிரீடத்திலே மாணிக்க கற்களாக இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இந்த ஸ்லாக்கியம். நான் படித்துக்கொள்ள வேண்டிய 2 பிரதானமான ஆவிக்குரிய பாடங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். We become a treasure after his choosing. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பின் நாம் அவரது பொக்கிஷமாகிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நாம் மாணிக்கமே கிடையாதுங்க. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட பிறகுதான் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி அவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகுதான் அவருடைய பொக்கிஷமாக, அவருடைய சம்பத்தாக, அவருடைய சொந்த ஜனமாக நாம் மாறுகிறோம். We become a treasure after his choosing. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, யோவான் 15:16 படிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அன்பானவர்களே, God has chosen us. God has appointed us as his servants, as his children. அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஊழியக்காரர்களாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரர்களாக, அவருடைய விசுவாச பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். We have become his treasure, heavenly treasure, because of his choosing.
தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் சொந்த ஜனமாக, தேவனுக்கு சொந்த ஜனமாக, தேவனுடைய சொந்த சம்பத்தாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 படித்தோம் என்று சொன்னால், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை அப்படின்னு சொல்ற. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அவருடைய சபையை ஆண்டு எப்படி சம்பாதிச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே, இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். இந்த பெக்யூலியர் என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, a purchased possession. A purchased possession. கிரயம் செலுத்தி வாங்கப்பட்ட உடைமை, கிரயம் செலுத்தி கொல்லப்பட்ட, பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சொத்து என்று அர்த்தம். வெறும் சம்பத்து கிடையாது, கிரயம் செலுத்தி வாங்கப்பட்ட சம்பத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார் என்ற பொருள்தான் பெக்யூலியர் என்பதற்கான, சொந்தமான ஜனம் என்பதற்கான பொருள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்டபடினாலே அவருடைய சம்பத்தாக, சொத்தாக நீங்களும் நானும் இருக்கோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொத்து என்று சொன்னால், முத்து என்று சொன்னால், அதான் ஜுவல் பார்த்து பார்த்தீங்களா, நம்ம ஆண்டோடைய சொத்து, ஆண்டவருக்கு நான் முத்து, அப்படித்தானே? அப்போ எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை சொத்து, சொத்தா சொத்தையா? கிறிஸ்தவ வாழ்க்கை சில நேரத்தில் சொத்தையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவனுக்கு பிரியமான, அவருக்கு மகிமையான, அவர் உள்ளத்திற்கு பூரிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா? சொத்தா இருக்கா நம்முடைய வாழ்க்கை, அல்லது நம்முடைய வாழ்க்கை சொத்தையா இருக்கா? யோசித்து பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, கத்திரிக்காயில சொத்த கத்திரிக்காய் வாங்குவாங்க. காய்கறிகளில் ஒரு அழுகி போன அல்லது புழு வைத்த ஒரு பொருளை வாங்குவோமா? மாட்டோம். எப்படி வாங்குவோம்? நம்ம காசு போடுறோம்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். இரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் அவருடைய சொத்து என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கணும்? ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இருக்கிறோமா? நம்முடைய இரத்தத்தினால இயேசு கிறிஸ்து சபையாக நம்மை சம்பாதித்திருக்கிறார், சபையாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். We have become a treasure after his choosing. அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நாம் பொக்கிஷமாய் இருக்கிறோம். ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னா, be a treasure, be not after a treasure. Be a treasure, be not after treasure. பொக்கிஷமாய் இரு, பொக்கிஷத்தின் பின்னால் இராதே. அன்பானவர்களே, அழகா படிச்சோம். ஆண்டவர் சொல்றாரு, நாம் தான் சொத்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம் தான் பொக்கிஷம், அப்படித்தானே? We are his treasure. நாம் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறோம். நாம் தான் பொக்கிஷம். பொக்கிஷம் மட்டும் இல்லை, we are more than a treasure in fact. பொக்கிஷத்துக்கும் அதிகமானவர்கள். ஒரு வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அருமையான வசனம். ஏசாயா 13:12. அதிகமாக நம்ம அதை அதிகமாக கவனிச்சிக்க மாட்டோம். ஏசாயா 13:12 பாருங்களேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். ஓப்பீரின் தங்கம், அது என்ன ஓப்பீரின் தங்கம்? அது ஒரு நாள் தனியாக படிக்கலாம், கர்த்தருக்கு சித்தமான. ஆண்டவர் மனிதர்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும் பொன். பசும் பொண்ணு தான் சொக்க தங்கம், சுத்தமான தங்கம் தான் பசும் பொன் அப்படின்வாங்க. 22 கேரட்டோ என்ன கேரட்டோ ஏதோ ஒன்று, பசும் பொன் அப்படின்னா சுத்தமான தங்கம், கலப்படமே இருக்காது. அப்போ ஆண்டவர் பாருங்க, உங்களை என்னையும்
புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அபூர்வம்னா எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்காது. இந்த குறிஞ்சி மலர்னு சொல்லுவாங்கல்ல, குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூர்வம். அன்பானவர்களே, இந்த உலகத்துல எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை என்னையும் அபூர்வமான ஜனமாய் அவர் அழைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். ஆண்டு உங்களை என்னையும் அவ்வளவு ஒரு பெக்யூலியரா, பிரஷியஸா, விலையேற பெற்ற தம்முடைய சம்பத்தாக தேவன் காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் அவருடைய சம்பத்தாக, அவருடைய சொத்தாக, அவருடைய முத்தாக, அவருடைய செல்வமாக, அவருடைய மாணிக்கமாக இருக்கிற நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பொருட்கள் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். நகை நட்டுகள், டவுரி, காசு பணம், லட்ச லட்சமா டவுரி கேட்கறது, பவுன் பவுனா நகை கேட்கறது. 50 பவுன் போடுங்க, 100 பவுன் போடுங்க, பையில மட்டும் தூக்கிறது. அன்பானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் உங்களை என்னையும் பொக்கிஷம், சொத்து, சம்பத்து, முத்து, மாணிக்கம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பணத்துக்கு பொருளுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, அப்ப ஆண்டோடைய பார்வையில யாருங்க பசும் பொன்? ஆண்டோடைய பார்வையில யாருங்க ஓப்பீரின் தங்கம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள். We are his peculiar treasure. God's people are peculiar in God's sight. ஆண்டோடைய பார்வையில நீங்களும் நானும் விசேஷமானவர்களாய், விலையேற பெற்றவர்களாய், அவருடைய சொந்த சம்பத்தாய், சொந்த ஜனமாய் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! அதை விட்டுட்டு நம்ம இந்த கேஆசி ஓடனா பாருங்க, பின்னாடி நாகமான் பின்னாடி ஓடனா பார்த்தீங்களா? ஒரு மகத்துவமான ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் எலும்பு துண்டுக்கு நாய் ஓடுற மாதிரி ஓடுனா பாருங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இன்னைக்கு அதே போல இன்னைக்கு நகை நட்டுகளை பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தாருக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நம்ம பெருசா பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆடம்பரம், அப்படிதானே? பெருமையான ஒரு வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, நம்மை ஒய்யாரமாக அலங்கரித்துக் கொள்ள நினைப்பது, அப்படிதானே? நீங்க அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அநேகரோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அபூர்வமான ஜனமாக இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்ந்தவர்களாக நம்ம வாழ்க்கையை வாழுகிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு அருமையான கோட் வாசிக்கிற மாதிரி எலன் ஒயிட் அம்மையார் என்ன சொல்றாங்க? Our only safety is to stand as God's peculiar people. We must not yield 1 inch. நல்லா கவனிங்க. We must not yield 1 inch to the customs and fashions of this degenerate age, but stand in moral independence, making no compromise with its corrupt and idolatrous practices. Child Guidance பக்கம் 449 எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க. என்ன அர்த்தம்? தமிழ்ல வாசிப்போமே. தேவனுடைய விசேஷித்த ஜனமாக நிலை நிற்பதே நமது ஒரே பாதுகாப்பு ஆகும். நமக்கு ஒரே பாதுகாப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய விசேஷித்த ஜனமாக நிலை நிற்பதே நமது ஒரே பாதுகாப்பு ஆகும். இந்த சீரியடான காலத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் நவநாகரீகங்களுக்கும் ஒரு அங்குலம் கூட இணங்கி விடக்கூடாது. 1 இன்ச்சு கூட விட்டுறக்கூடாதான் இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள். வாழை பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. உலகத்தில் உள்ளவன்
கிழிச்சு கிழிச்சு ட்ரெஸ்ஸு போடணும். நம்மளும் கிழிச்சு கிழிச்சு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோமா? அவன் கையில் என்னத்தையோ கம்பியை மாட்டிக்கிறான், காதில் கடுக்கனை மாட்டிக்கிறான். ஆம்பளை பசங்க காதில் எல்லாம் தோடு மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகள் அறிவு கட்ட நிலையில சில நேரத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தை மாதிரி நம்மளும் காதில் மாட்டிக்கிறோம். பாருங்களேன், இந்த சீர்கேடான காலத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் நவ நாகரிகங்களுக்கும் ஒரு அங்குலம் கூட இணங்கி விட, ஒரு இன்ச்சு கூட இடம் கொடுக்கூடாதான். ஒரு இன்ச்சு கூட. உலகத்தின் கேட்டுக்கு ஏதுவான விக்கிரகமான பழக்கங்களுடன் சமரசம் செய்து விடாமல் ஒழுக்க சுதந்திரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இவர் அழகா எலன் ஒயிட் அம்மையார் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க. உலகத்தின் பழக்க வழக்கங்கள், இந்த பழக்க வழக்கங்கள் உலகத்தார் மத்தியில் இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கு. பயங்கரமா டெக்கரேட் பண்ணிக்கிறது, பயங்கரமா அலங்காரம் செய்து கொள்ளுதல், நகை நட்டுகள், சாயம் பூசிக்கொள்ளுது, உதட்டு சாயம், பன்னி கொழுப்பு. தெரியுமா உங்களுக்கு? இந்த உதட்டு சாயம், இந்த டை அடிக்கிறாங்களே, பன்னி கொழுப்பு. அப்படிதான் படிச்சிருக்கிறேன். பன்னி கொழுப்புல தான் இந்த உதட்டு சாயம், லிப்ஸ்டிக் செய்யறாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கு நமக்கு. அன்பானவர்களே, ஆண்டு நம்மளை அழகா படிச்சிருக்கிறாருங்க, ரொம்ப அழகா படிச்சிருக்கிறார். இந்த அழகுக்கு மேல பன்னி கொழுப்பு வேற தடவிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், இந்த சீர்கேடான உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் நவ நாகரிகங்களுக்கும் ஒரு அங்குலம் கூட இணங்கிவிடக் கூடாது. இந்த உலகத்தின் காரியங்களோட இன்னைக்கு உலகம் விக்கிரகமா பல காரியங்களை வச்சிருக்கு. நகை நட்டுகளையும் அலங்காரத்தையும், உலக பிரகாரமான அலங்காரத்தையும் விக்கிரகமா உலகத்தார் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுடன் நோ காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து விடாமல் ஒழுக்க சுதந்திரத்தில் நிலைத்து நிற்கணும். ஒழுக்க சுதந்திரம், ஒழுக்கமா இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். ஒழுக்கமா இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒழுக்க சுதந்திரத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். சைல்ட் கைடன்ஸ் பக்கம் 449 அழகாக தேவன் நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைங்களே, எத்தனை அருமையான ஒரு பாடம் பார்த்தீங்களா? எலன் ஒயிட் அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்தில், தமிழில் மாபெரும் போராட்டம் என்ற புத்தகம், அந்த புத்தகத்தில் இந்த விசேஷித்த ஜனம் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நம்ம விசேஷித்த ஜனமா இருக்கணும், தேவனுடைய விசேஷித்த ஜனமா இருக்கணும், அதான் நமக்கு ஒரே பாதுகாப்பு. தமிழ்ல பார்ப்போம். தமிழ் புத்தகத்துல பக்கம் 39 ஆங்கிலத்தில் ஒரு வரியை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க பாருங்களேன். யார் அந்த விசேஷித்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்த ஜனமா ஆண்டவர் அழைச்சாரு. ஆனால் அவர்கள் அபாத்திரராகி விட்டார்கள். உலகத்தோடு பார்த்தீங்கன்னா அஞ்ஞான தெய்வங்களை வணங்குவது, அஞ்ஞான தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் புசிப்பது, அஞ்ஞான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றது, இப்படி எல்லாம் கெட்டு போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படிதானே? இன்னைக்கு நாம பாருங்களேன், நம்ம மத்தியில் என்னெல்லாம் இருக்கு? 4 நட்சத்திரம் பார்க்கறது, பஞ்சாங்கம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, முகூர்த்தம் பார்த்து கல்யாண தேதி குறிக்கிறது, பள்ளி கத்தனா அப்படி ஆயிரும், பூனை குறுக்கு போனா இப்படி ஆயிரும், இந்த முகத்தில் மொழிக்கூடாது, அந்த முகத்தில் மொழிக்கூடாது, எல்லாம் எங்க இருந்து படிச்சுக்கிட்டோம்னே தெரியல. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு இருக்க. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் ஆயிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் அப்படி ஆயிட்டாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருக்கு விசேஷித்த ஜனமா இருக்கவில்லை. They lost their peculiarity. தேவன் அவர்கள் கொடுத்திருந்த அந்த விசேஷ அந்த தன்மையை, தேவனுக்கு சொந்தமான ஜனம் என்ற அந்த பாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள். They lost their peculiarity. நீங்க டிக்ஷனரியில பாருங்களேன், டிக்ஷனரி எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல பெக்யூலியர் பீப்புள் அப்படின்னு போட்டா 2 அர்த்தம் வருது. ஒரு அர்த்தம் யூதர்கள்னு சொல்லுது. நீங்க எடுத்து அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிற டிக்ஷனரியில பெக்யூலியர் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் இருக்கு, பின்னாடி நான் சொல்றேன். அன்பானவர்களே,
நான் சொல்றது தமிழ் டிக்ஷனரி, தமிழ்ல யூதர்கள்னு ஒரு அர்த்தம். யூதர்கள் விசேஷித்த ஜனமா இருந்தாங்க. ஆனா ஆண்டோடைய அழைப்பிலிருந்து விலகி போனார்கள், விழுந்து போனார்கள், வீணாகி போனார்கள். காரணம் என்ன? உலகத்தின் பழக்க வழக்கங்கள் அவங்களை கெடுத்துருச்சு. உலக பழக்க வழக்கங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாம அப்படித்தான். உலக பழக்க வழக்கங்கள் அப்படியே மூழ்கி போய் என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய விசேஷித்த அந்த அழைப்பை, நாம் விசேஷித்த ஜனம் என்பதை உதறிவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி. 46 இங்கிலீஷ்ல 46. The early Christians were indeed a peculiar people. The blameless deportment and unswerving faith were a continual reproof that disturbed the sinner's peace. Though few in numbers, without wealth, position, or honorary titles, they were a terror to evildoers wherever their character and doctrines were known. பாருங்களேன், அம்மையார் அழகா எழுதுறாங்க. அதை தமிழ்ல நான் சொல்லுகிறேன். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மிகவும் சிறப்பிற்குரியவர்களாக இருந்தனர். மாபெரும் போராட்டம் பக்கம் 39 தமிழ்ல. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மிகவும் சிறப்பிற்குரியவர்களாக இருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவ்வளவு சிறப்பா இல்லைங்க, அவங்க தான் விழுந்து போயிட்டாங்களே. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபையார், அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் ஆதி திருச்சபையார் மிகவும் சிறப்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? அவர்களது குற்றமற்ற நடத்தையும் அசையாத விசுவாசமும் பாவியின் சமாதானத்திற்கு இடையூறு செய்யும் கண்டனமாக இருந்தது. பாவிகள், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் இந்த ஆதி கிறிஸ்தவர்களை பார்த்தாங்க அப்படின்னா அவருடைய குற்றமற்ற நடத்தை, அவருடைய அசையாத விசுவாசம், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு இட் வாஸ் லைக் ரிபியூக். சே, நம்ம எப்படி இருக்கிறோமே, நான் அநியாயம் பண்றேனே, நான் அக்கிரமம் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு பாவிகள் உள்ளத்தில் குத்தப்படுவார்கள். நம்மளை பார்த்து யாராவது குத்தப்படுறாங்களாங்க? நம்மளை குத்திக்கணும், அப்படித்தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. பாவிகள் இந்த ஆதி கிறிஸ்தவர் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை பாவிகளுக்கு ஒரு இடையூறு செய்யும் கண்டனமாக இருந்தது. அவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக, ஆதிகால கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையார் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக, செல்வமற்றவர்களாக, நோ வெல்த், செல்வமற்றவர்களாக, பதவியற்றவர்களாக, மேன்மையான பட்டங்கள் இல்லாதவர்களாக. பட்டம் பதவியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பேதுரு, பவுல் அவங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் பிரசிடென்ட், செக்ரட்டரி அப்படிலாம் கிடையாது. They were just ministers and missionaries of God. இந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான், பிலிப்பு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, வல்லமையா ஊழியம் செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்குன்னு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளை நோ டைட்டில்ஸ் அட் ஆல். அவங்களுக்கு எந்த விதமான மேன்மையான பட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக, செல்வமற்றவர்களாக, பதவியற்றவர்களாக, மேன்மையான பட்டங்கள் இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர்களது சுபாவமும் கோட்பாடுகளும் அறியப்பட்ட இடங்களிலெல்லாம் அவர்கள் துன்மார்க்கர்களுக்கு ஒரு திகிலாய் இருந்தனர். அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? அவங்க சுபாவம், அவங்க கோட்பாடுகள் இதெல்லாம் எங்கெல்லாம் அறியப்பட்டதோ அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் துன்மார்க்கர்களுக்கு ஒரு திகிலாய் இருந்தார்கள். They were a terror to wicked people. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கருக்கு டெரரா இருக்கா? நம்ம வாழ்க்கை பிசாசுக்கு தான் டெரரா இருக்கணும். அப்படிதானே? பாருங்களேன், அவன் நம்மளை பார்த்து சில நேரம் நினைக்கிறான் நம்மளை விட மோசமா இருப்பாங்க போல தெரியுது. அப்படி நினைக்கிற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. சாத்தான் நம்மை எப்பொழுதுமே இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்துவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன், ராவும் பகலும் சாத்தான் குற்றம் சுமத்துகிறான் என்று சொன்னால் அவன் ராவும் பகலும் குற்றம் சுமத்துறதுக்கு அப்போ அவனுக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும், அவ்வளவு குற்றச்சாட்டுகள் எங்கிருந்து போகுது? நம்மகிட்ட இருந்து தான் போகுது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. பிரியமான தேவ ஜனங்களே, our only safety is to stand as God's peculiar people. தேவனுடைய விசேஷித்த ஜனமாக நிலை நிற்பதே நமது ஒரே பாதுகாப்பு. உலகத்தின் காரியங்களோட ஒரு இன்ச்சு கூட காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது.
பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆர் வி பெக்யூலியர் ஆர் ஆர் வி செக்யூலர்? ஆர் வி பெக்யூலியர் ஆர் ஆர் வி செக்யூலர்? விசேஷித்த ஜனமா இருக்கிறோமா அல்லது உலகத்தார் மாதிரி இருக்கிறோமா? உலகத்தார் மாதிரி. இதான் அர்த்தம் பெக்யூலியர் செக்யூலர் ரெண்டுக்கும். பெக்யூலர் என்றால் தேவனுக்கு விசேஷித்த ஜனம், தேவனுக்கு பரிசுத்த ஜனம். செக்யூலர் என்று சொன்னால் உலக பிரகாரமான, ஒன்றும் கவலைப்படாமல் பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு உலகத்தில் இருக்க மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது. ஆர் வி பெக்யூலியர் ஆர் ஆர் வி செக்யூலர்? நான் சொன்னேன், அந்த டிக்ஷனரி சென்னை பல்கலைக்கழகம் 2010ஆம் வருஷம் வெளியிட்ட ஒரு அருமையான டிக்ஷனரி, இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி. என்னுடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கெல்லாம் அதுதான் அதிகமாக பயன்படுத்தும். அதில் எடுத்து இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். பெக்யூலியர் பீப்புள் அப்படின்னா என்ன அர்த்தம் போட்டிருக்கு அப்படின்னு தேடி பார்த்தப்போ 2 அர்த்தம். ஒன்று யூதர்கள் போட்டிருந்துச்சு, இன்னொரு அர்த்தம் அழகான அர்த்தம் இருந்துச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா தம்பிரான் தோழர்கள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. தம்பிரான் தோழர்கள். என்ன தம்பிரான்? நம்ம பாட்டு பாடம் பார்த்தீங்களா? தம்பிரான் ஒருவனே தம்பிரான் ஒருவனேன்னு பாடுவோம். தம்பமே தருவனே அப்படின்னு பாட்டு பாடுறோம்ல, பழைய பாட்டு. தம்பிரான் ஒருவனே, தம்பிரான் வணக்கம்னு ஒரு பழைய கிறிஸ்தவ இலக்கியம் ஒன்று இருக்கிறது. தம்பிரான் வணக்கம். தம்பிரான் அப்படின்னா கடவுள், காட்னு அர்த்தம். தம்பிரான் வணக்கம், தம்பிரான் தோழர்கள். பெக்யூலியர் பீப்புள் அப்படின்னா தம்பிரான் தோழர்கள். என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதர்கள் அர்த்தம். என்ன அழகாக போட்டு பார்த்தீங்களா? ஒரு உலக டிக்ஷனரியில் கூட என்ன அழகான ஒரு அர்த்தம். தம்பிரான் தோழர்கள், பெக்யூலியர் பீப்புள், தேவனுடைய சிநேகிதர்கள், தேவனுடைய நண்பர்கள். அன்பானவர்களே, ஆர் வி க்ளோஸ் டு காட் லைக் திக் ஃப்ரெண்ட்ஸ்? நெருக்கமான நண்பர்களை போல நம்ம தேவனோடு நெருக்கமாக இருக்கிறோமா? அவங்க தாங்க பெக்யூலியர் பீப்புள். தேவனோடு நெருங்கி நேரம் செலவழிக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோமா, வாசிக்கிறோமா? போன வாரம் படிச்சோம்ல, the written word is our only safety. எழுதப்பட்ட வார்த்தையே நமது ஒரே பாதுகாப்புன்னு படித்தோம். இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமா, வாசிக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சிநேகிதர்கள். We are God's peculiar people. That means we are the friends of God. We are to be the friends of God. அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னா நம் தேவனுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். க்ளோஸ் கம்பேனியன்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு நெருங்கின தோழர்களாக இருக்க வேண்டும். வசனம் பாருங்களேன், ஏசாயா 41:8 படிக்கிறோம். என் தாசனாய் இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக இருக்கும். விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று சொன்னார். விசுவாசத்தின் பிள்ளைகளான ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆபிரகாமை போல தேவனோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கணும். We are peculiar people. We are the purchased possession of Christ. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், வாங்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்கணும். நெருக்கமாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, அதற்கு காலம் இதுதான். இதுவரைக்கும் ஆண்டவர் கூட நெருக்கமாக இருந்தோமோ இல்லையோ, இனிமேல் இந்த நிமிஷம் தொட்டு ஆண்டவரிடத்தில் மிக நெருக்கமான ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே பாதுகாப்பு. ஆதியாகமத்தில் பாருங்க, என் சிநேகிதனான ஆபிரகாம்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? ஆதியாகமத்தில் 19 அதிகாரம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்த்து முடிக்க போறோம். 18ஆம் அதிகாரம் வசனம் 18, 18. ஆதியாகமத்தில் 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
சோதோம் குமாரமா ஆண்டு அழிக்க போறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் சில காரியங்கள் வெளிப்படுத்தினார். பெரியமானவர்களே, அதனால தான் சொன்னார் என் சிநேகிதன். ஒரு சில இடங்கள் படித்து பாருங்க, தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம் ஆபிரகாம் பற்றி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அன்பானவர்களே, நீங்கள் நானும் தேவனுடைய விசேஷித்த ஜனமாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய், அவருக்கு சொந்தமான சம்பத்தாக மாற வேண்டும். ஒரு இன்ச்சு கூட உலக காரியங்களோடு சமரசம் செய்துவிடக்கூடாது. தேவனோடு நெருக்கமான பிள்ளைகளாக, நம்முடைய குடும்பம் தேவனோடு நெருக்கமான குடும்பமாக இருக்கத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களை, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இங்கே நான் பார்க்கிற நபர் எல்லாருக்கும் தெரியும், சாது சுந்தர் சிங். இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். சீக்கிய மதத்திலே பிறந்தவர். குரு நானக்கை தெய்வமாக வணங்கின கூட்டத்தைச் சேர்ந்தவர். இவருடைய நாட்களில் 120 130 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர் சாது சுந்தர் சிங். இவருடைய ஊரில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருந்துச்சு. ராம்பூர், பஞ்சாபில் ராம்பூர்னு ஒரு இடம். அங்கே தான் இவர் என்ன பண்ணார், கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். மிஷினரிகள் வந்து பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இவர் அங்கே போய் படிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து, பைபிள் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தன்னுடைய சின்ன வயசில் 14 வயசில் என்ன பண்ணாரா, பள்ளிக்கூடத்தில் புதிய ஏற்பாட்டை கிழிச்சிட்டார். புதிய ஏற்பாட்டை கிழிச்சு எரிச்சாராம் சாது சுந்தர் சிங். நண்பர்களுக்கு முன்பாக, தன்னுடைய பள்ளிக்கூட நண்பர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் குறைத்து மதிப்பிட்டு பேசினார். அன்பானவர்களே, இப்படி ஒரு மனிதன் பின் நாட்களில் அவர் புதிய ஏற்பாட்டை கிழித்து எறிந்தாரே, அதே புதிய ஏற்பாட்டை கையில் சுமந்து கொண்டு திருமணமே செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுத்து அவருக்கு சொந்தமான ஒரு தேவ மனிதனாக வாழ்ந்த ஒரு அற்புதமான அர்ப்பணிப்புள்ள மிஷனரி யார் என்று சொன்னால், எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறார். எத்தனையோ நாடுகள். இங்கிலாந்துக்கு ஒரு முறை போனாராம். இங்கிலாந்துக்கு போய் ஒரு வீட்டு கதவை தட்டினார். கதவை தட்டும் பொழுது ஒரு பாப்பா வேகமாக ஓடி வந்து அந்த துவாரம் கண்ணாடி வழியை அப்படி எட்டி பார்க்குறான். அந்த லென்ஸ் வழி வெளியே பார்த்தா வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு. வேகமாக உள்ளே ஓடி போய் அவன் அம்மாட்ட சொன்னாலாம், மம்மி மம்மி மம்மி, ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட். ஏசு கிறிஸ்து வெளியில் நிற்கிறாரு, ஏசப்பா வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலாம். ஏசு கிறிஸ்து வெளியில் நிற்கிறாரா? வெளியில் திறந்து பார்த்தான், சாது சுந்தர் சிங் அங்கே நின்றுட்டு இருந்தான். தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணித்த ஒரு மனிதன் சாது சுந்தர் சிங். இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பெரிய போராட்டம். இவருடைய வாழ்க்கையின் சம்பவம் பயங்கரமான சம்பவம். நேரம் கிடைக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாங்கி படித்திருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இவர் அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. சீக்கிய மதத்தில் அம்மா இறந்துடுறாங்க. அப்பா வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார் சீக்கிய மதத்தில். என்ன நடக்குது அப்படின்னா, மகன் இந்த மாதிரி இவன் கிறிஸ்தவன் ஆகிறானே, இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறார். விஷம் வச்சு பார்க்குறாங்க, சாகடிப்பதற்கு பழைத்து விடுகிறார் கடவுளை கிருபையினால சாது சுந்தர் சிங். இன்னொரு தந்திரம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வீட்டு அறைக்குள்ளே, அவருடைய வீட்டு அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சு, குடும்ப சொத்து இருக்கிற பெட்டி. ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே, அந்த அறைக்குள்ளே போய் அந்த பெட்டியை திறந்து அப்பா காமிச்சார். மகனை பார், இதில் எவ்வளவு தங்கம், வெள்ளி, மாணிக்க கற்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் உனக்குரிய சொத்து தான். ஆனால்
நீ சீக்கிய மதத்தில் தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்பா. அப்போ சொன்னாரா சாது சுந்தர் சிங், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எல்லாம் குப்பை, என் இருதயம் இயேசுவுக்கு நான் கொடுத்து விட்டேன், எனக்கு இந்த குப்பைகள்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ட்டார். அப்பா இன்னொரு டெக்னிக் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, அப்பா என்ன செஞ்சார்னா, இவருடைய திருமணம் செய்ய வேண்டிய ஒரு முறை பெண், ரொம்ப அழகான ஒரு பெண், சீக்கிய மதத்தை சேர்ந்தவள். அந்த பெண்ணை அறையில் விட்டு சாது சுந்தர் சிங்கை அதுக்குள்ளே விட்டாங்க. எப்படியாவது சரி இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி ஆகியும் அவன் என்ன செஞ்சிருவான், சீக்கிய மதத்துக்கு திரும்ப வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு தந்திரம் செய்தார். அந்த பெண் உள்ளே இருந்தால் சாது சுந்தர் சிங் உள்ளே தள்ளப்பட்டார். அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட போய் என்ன சொன்னார் தெரியுமா? சாது சுந்தர் சிங், அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இருதயம்தான், அந்த ஒரே ஒரு இருதயத்தை நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடுத்து விட்டேன், உனக்குன்னு கொடுக்கறதுக்கு அம்மா என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரராக மிஷினரியாக போயிட்டார். பெரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை! ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவரால் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், வாங்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள் என்பதை உணர்ந்து இந்த காலகட்டம் இன்னும் வீடு கட்டுறதுக்கும், நிலத்தை வாங்குறதுக்கும், லஞ்சம் வாங்குறதுக்கும், கொள்ளையடிக்கிறதுக்கும், உலகத்தார் பண்ணுற மாதிரி நம்ம நகை நட்டுகளை மாட்டிக்கிட்டு வாழ்வதற்கும் இது காலம் கிடையாது. We have to become a peculiar treasure unto God. ஆண்டவருக்கென்று நீங்களும் நானும் சொந்த ஜனமாக, சொந்த சம்பத்தாக நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் என்று உணர்ந்தவர்களாக நம்மை ஒப்படைப்போம். ஜெபமனோமா, ஜெபித்து நம்ம இந்த செய்தியை நிறைவு செய்வோம். பரமபிதாவே, நம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசேஷித்த ஜனங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிற பரலோகத்தின் சம்பத்து, தேவனுடைய சொந்த சம்பத்து என்று நாங்கள் இன்றைக்கு படித்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட, ஒரு அங்குலம் கூட ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, அங்குலமா அடியடியா அடிக்கணக்கில் நாங்கள் உலகத்துக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டவரே, எங்கிட்ட உலகம்தான் நிறைய இருக்கிறது. தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடையவர்களா எங்களை மாற்றும். கையாசியா இருக்கிறோம்ப்பா, யூதாசா இருக்கணும் ஆண்டவரே, பிலையமா இருக்கணும் ஆண்டவரே. எங்களை சாது சுந்தர் சிங்கா மாத்துங்க. பவுல் எப்படி எல்லாத்தையும் இந்த உலகத்தின் மேன்மைகள், படிப்பு, பட்டம், செல்வம், செல்வாக்கு, கல்வி எல்லாத்தையும் குப்பை, நஷ்டம் என்று இயேசு கிறிஸ்து நிமித்தம் கருதினாரோ அப்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். உமக்கு சொந்தமான ஜனமா எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.